அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். தங்கராஜ் யோசிக்கிறாரு, எதுக்காக பாக்யராஜ் தனக்கு கிடைச்ச வேலையை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கான். எந்த உண்மையாக இருந்தாலும் உடனே பாக்யராஜ் ரேவதி கிட்ட சொல்லிடுவான். ஆனால் இப்போ தனக்கு கிடைச்ச இந்த வேலையை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் பாக்யராஜ் ரொம்ப அமைதியாக இருக்கானா, ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது, பாக்யராஜ் இப்படி நமக்குன்னு எந்த ஒரு பணமும் செலவு செய்ய மாட்டான். இப்போ இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தால் தானே பாக்யராஜுக்கு எப்பயும் போல தான் சம்பளம் கிடைக்குதுன்னு வீட்டில் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. அதனால் மலருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு பாக்யராஜ் யோசிக்கிறான். மலரை நல்லா பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கான்னு எனக்கு புரியுது. அதனால் ராகவன் வீட்டுக்கு போயிட்டு இந்த உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்லணும். மலருக்காகவும் பாக்யராஜுக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசினா கண்டிப்பாக ராகவன் அமைதியாக இருக்க மாட்டார். பாக்யராஜ்கிட்டையும் கேள்வி கேட்பார், மலர்கிட்டையும் கேள்வி கேட்பார். இதனால் மலர் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்பாங்க. என் வீட்டுக்கு வந்து பாக்யராஜ் என்கிட்ட கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் இங்கே ரேவதி எங்கள் வீட்டுக்கு வரட்டும், ரேவதியை நான் பார்த்துக்கிறேன்னு என்னென்ன பேசினா பாக்யராஜ். அப்போவே பாக்யராஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ தானே இந்த உண்மை எனக்கு தெரியும். அதனால் பாக்யராஜ்கிட்ட நானே பேசுகிறேன். எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரையும் பாக்யராஜ் ஏமாத்திட்டுருக்கான். பாக்யராஜ் ரொம்ப பொறுமையாக குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்னு எல்லாரும் பாக்யராஜை பாராட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு பாக்யராஜை பற்றின உண்மையை சொல்ல தான் போகிறேன். இங்கே மலருக்கும் பாக்யராஜுக்கும் சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து யோசிக்கிறாரு. அந்த சமயம் அங்கே வந்த ரேவதி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சாப்பிடாம ரொம்ப யோசிக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாக்யராஜை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு பாக்யராஜ் அண்ணனை பற்றி யோசிக்கிறீங்க? பாக்யராஜ் அண்ணன் இந்த உண்மையை சொல்ல வேண்டான்னு நினைக்கல. எப்படியும் என் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் கண்டிப்பாக தனக்கு கிடைச்ச அந்த வேலையை பற்றி சொல்லியிருப்பாரு. அண்ணன் எதுக்காக இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரேவதி உன்கிட்டயே இந்த உண்மையை சொல்லலை, அதனால் வீட்டில் சொல்லியிருப்பானா இல்லையான்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்குங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நம்ம பிஸ்னஸை தான் கவனிக்கணும், நம்ம வேலையை தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். நீங்கள் எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு ரேவதி சொல்லும்போது, என்ன ரேவதி பாக்யராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் எப்பயுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதனால தான் என் அண்ணன் பாக்யராஜ் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டப்ப நான் இங்கேயே இருக்கிறேன்னு உங்களுக்காக பேசினேன், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ரேவதி நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. ரேவதி யோசிக்கிறாங்க, தங்கராஜ் இவ்வளோ யோசிக்கிறாருன்னா கண்டிப்பாக பாக்யராஜ் அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு தான் நினைப்பாரு. பாக்யராஜ் அண்ணனும் மலர் அண்ணியும் ரொம்பவே நல்லவங்க. ஆனால் தங்கராஜுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. நம்ம என்ன சொன்னாலும் தங்கராஜ் நம்ம பேச்சை கேட்கவும் மாட்டார். தங்கராஜ் என்ன பிரச்சனை செய்ய போகிறாரோ தெரியலையே அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரேவதி. இந்த உண்மையை சொன்னாதான் கண்டிப்பாக தங்கராஜ் வந்து பேசினாலும் மலரணி தெளிவாக உண்மையை சொல்லுவாங்க. மலரணி பாக்யராஜ் அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இங்கே ரேவதி வந்து தங்கராஜுக்கு தெரியாமல் மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மலர் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்ததால் அவங்களால ரேவதி கிட்ட பேச முடியல. ரேவதி யோசிக்கிறாங்க, மலரணி கிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னு நினச்சேன், ஆனால் மலரணி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. பாக்யராஜுக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரேவதி. இங்கே மலர் வந்து பாக்யராஜ் வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் மலர் பாக்யராஜ் கிட்ட சரியாக பேசாமல் இருக்கும்போது பாக்யராஜ் வந்து, என்ன மலர் என்னாச்சு, நான் வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு காஃபி வேணுமா, ஜூஸ் வேணுமா, உங்களுக்காக என்ன சாப்பாடு செய்யணும்னு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு சரியாக என்கிட்ட பேசவே இல்லையே மலர், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதா மலர், நான் வந்த உடனே நீ ரொம்ப சந்தோஷமாக பேசுவ, ராகவி கிட்டேயும் என்கிட்டையும் பேசிக்கிட்டே இருப்ப. ஆனால் இன்னைக்கு என்கிட்ட நீ எதுவுமே பேசலை. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் நீ என்னை கண்டுக்கவும் இல்லை, கிச்சனில் இருக்க வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த வீட்டு மருமக, ஒவ்வொரு வேலையும் சரியாக செய்யணும்ல, அப்படி எந்த வேலையும் செய்யலைன்னா ராகவன் மாமா ராஜலக்ஷ்மி அத்தை என்ன தானே கேள்வி கேட்பாங்க. அதனால தான் ரொம்ப பொறுப்பாக வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான், ஆனால் ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சுரேஷு அழகுமதியை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறான். இன்னொரு பக்கம்
ராஜலக்ஷ்மி அத்தை அங்கே ரூமில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வேலையை கூட செய்யாமல் நான் இங்கே கிச்சனில் செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க கூப்பிட்ட உடனே வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எப்படிங்க அவங்க கூப்பிட்ட உடனே வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற எல்லா வேலையவும் நான் செய்கிறதுனால ராஜலக்ஷ்மி அத்தை இந்த வீட்டில் இருக்கிற வேலையை செய்கிறதுக்காக தான் மலர் இருக்கான்னு யோசிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மலர், இந்த குடும்பத்தையே பொறுப்பாக பார்த்துக்கிறது நீ தான். அதனால் என் அம்மா உன் மேலே ரொம்ப அக்கறையாக வந்து நீ எப்படியும் இந்த வேலையெல்லாம் செய்வேன்னு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் இதெல்லாம் சரியில்லை. நானும் அழகுமதி மாதிரி வேலைக்கு போயிருந்தா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது, இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நான் தான் இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சதால் இப்போ என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ராஜலக்ஷ்மி அத்தை கூப்பிட்ட உடனே என்னன்னு கேட்கணுன்னு ராகவன் மாமா யோசிக்கிறாரு. இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிற எல்லா வேலையவும் ரொம்ப பொறுப்பாக உடனே செய்யணும்னு ராஜலக்ஷ்மி அத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்படி இவங்க சொல்கிற வேலையை மட்டுமே செஞ்சிட்ருக்கேன். இந்த வீட்டில் வர வர எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. என்ன, என்னுடைய பிறந்தநாளை நான் நினச்ச மாதிரி நான் கொண்டாடியிருக்கேன், அவ்வளவுதான். அழகுமதி பேச்சை கேட்டுட்டு தான் நீ வந்து நாங்கள் சொல்கிற வேலையை செய்ய மாட்டேங்கிறியான்னு ராகவன் மாமா என்னை கேள்வி கேட்குறாரு. என்ன செய்ய முடியும்? எவ்வளோதான் நானும் பொறுமையாக இருக்க முடியும்? இங்கே கிச்சனில் அவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்க தண்ணியை நான் தான் எடுத்து கொடுக்கணுன்னு இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை என்னை கூப்பிடுறாங்க. அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யலாமே, எனக்கு அவங்க உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வேணும்னா அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கலாமே. ஆனால் எல்லா வேலையவும் நான் தான் பார்க்கணுன்னு சொன்னால் எப்படி பாக்யராஜ்? அப்படின்னு நடந்த உண்மையை பாக்யராஜ் கிட்ட சொல்கிறாங்க மலர். மலர் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. எனக்கு புரியுது மலர், நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா என் அம்மா பேச்சை கேட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்த. அதனால் அவங்க இப்போவும் எந்த வேலையும் செய்யாமல் உன்கிட்ட ஒவ்வொரு வேலையாக சொல்லிகிட்டு இருக்காங்க மலர். நீயும் அழகுமதி மாதிரி பேச ஆரம்பித்தாதான் இவங்க அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது பாக்யராஜ் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அழகுமதி ரொம்ப தெளிவாக அவங்க வேலைக்கு போகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால் கேட்குற கேள்விக்கு உடனே சரியான பதில் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ராகவன் மாமா பேசும்போது பதில் பேசாமல் நான் அமைதியாக தான் இருந்தேன். உடனே நானும் உண்மையை சொல்லியிருக்கலாம். இந்த வேலையை ராஜலக்ஷ்மி அத்தையே செஞ்சுருக்கலாமே, என்ன எதுக்காக கூப்பிடணும்? இங்கே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே நான் வரணுமான்னு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் ராகவன் மாமா மனசு வேதனைப்படுவாருன்னு நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறதுனால என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன் பாக்யராஜ். உங்களுக்காக மட்டும்தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் பாக்யராஜ். உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால் மட்டும்தான் இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையோடு பேசுகிறாங்க மலர். மலர், என்னை மன்னிச்சிரு மலர், உனக்காக எல்லார்கிட்டேயும் பேசணுன்னு தான் தோணுது. இருந்தாலும் என்ன செய்கிறது? உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினா உடனே என் அப்பா என்கிட்ட கேள்வி கேட்பாரு, என் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன். எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இரு மலர் அப்படின்னு சொல்லும்போது, அதான் சொன்னல பாக்யராஜ், உங்களுக்காக மட்டும்தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கண்டிப்பாக பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து கிளம்புறாங்க. மலர் பேசினதை கேட்டு ஒரு பக்கம் பாக்யராஜ் சந்தோஷப்பட்டாலும், மலர் இந்த வீட்டில் ரொம்பவே கஷ்டப்படுறா. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுக்கறதுனால மலருக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு பாக்யராஜ். இங்கே அழகுமதி கிட்ட சுரேஷ் பேசும்போது, அழகுமதி, நீ தான் வீட்டில் இருக்க வேலையை செய்யவே மாட்ட, எங்கள் பேச்சை கேட்கவே மாட்ட. உன்னால் இன்னைக்கு என் அப்பாவும் அம்மாவும் இங்கே மலரண்ணிக்கிட்ட தான் ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. உன்னால தானே மலரண்ணி பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு நின்னாங்க. நீ தான் சரியாக எந்த வேலையும் செய்ய மாட்ட. என் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்கவே மாட்ட. ஆனால் மலரண்ணி அப்படி இல்லை. இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறது மலரண்ணி தான். நீயும் இந்த வீட்டு மருமக தான். ஆனால் எங்கள் பேச்சை கேட்கவே மாட்ட. இன்னைக்கு உன்னால் மலரண்ணி தான் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருந்தாங்க. நீ எதுக்கு அவங்கக்கிட்ட என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிற? என் அம்மா கூப்பிட்டாங்கன்னா மலரணி உடனே போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீ அப்புறமா போகலாம், அவங்க எதுக்காக கூப்பிடுவாங்கன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்ப. உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை, பொறுப்பும் இல்லை. ஆனால் மலரண்ணியும் இப்படி நல்ல பேர் வாங்குறது உனக்கு பிடிக்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க? உங்கள் அம்மா எப்பயுமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கொஞ்சம்
அவங்களும் வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யலாம். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? மலரக்கா போயிட்டு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிற வரைக்கும் அமைதியாக இருக்காங்க. மலரக்கா கிச்சனில் இருக்க வேலையை செய்வாங்களா? இல்லை ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்கள் எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுக்கணும், நீங்கள் சொல்கிற வேலையை செய்யணும். மலரக்கா இந்த வேலை எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் மலரக்காவுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா? அப்படிலாம் இல்லை. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் மலரக்காவை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்காம நீ தான் எதிர்த்து பேசுகிற. நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம். மலரக்கா இந்த வீட்டில் என்கிட்ட பேசினாலே போதும். அவங்களுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். இந்த வீட்டில் இருக்க யாருமே மலரக்காவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் நான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அழகுமதி. அழகுமதியால் மலர் இன்னைக்கு வேற தேவையில்லாமல் பிரச்சனை வருது. நம்ம என்ன சொன்னாலும் அழகுமதி நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு அழகுமதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு சுரேஷ். அடுத்த நாள் தங்கராஜ் ராகவனோட வீட்டுக்கு போகணும், உண்மையை சொல்லணும் அப்படின்னு கிளம்புறாரு. உடனே அங்கே வந்து ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் வேலைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்கு அங்கே போகணும்? இல்லை நான் வேணும்னா வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. ஏன் இப்போ தானே மலருடைய பிறந்தநாளைக்கு போயிட்டு வந்த, என்கிட்ட சொல்லிட்டா போனேன்? இல்லையே. இனி எங்கள் வீட்டுக்கு போகவே மாட்டேன், உங்கள் பேச்சை கேட்பேன்னு சொன்ன ரேவதி. இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொன்ன உடனே கிளம்பட்டுமான்னு கேட்குறியே, இதெல்லாம் சரியா? அப்போ நீ மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, நான் கண்டிப்பாக உங்கள் பேச்சை தான் கேட்பேன். இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, நானும் வந்தால் என் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க, அதனால தான் கேட்டேன். உங்கள் பேச்சை கேட்பேங்க. நான் வந்து மறுபடியும் உங்ககிட்ட சொல்லாமல் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேங்க. நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், நான் வீட்டிலையே இருக்கேன். ஆனால் நீங்கள் எதுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. ஏன் ரேவதி, நான் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? எதுக்காக போகிறேன்னு காரணம் வேற சொல்லணுமா? நான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தானே, அதான் இங்கே ராகவன் மாமா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர்றதுக்காக போகிறேன். ஏன் நீ மட்டும்தான் எப்பயுமே அங்கே போகணுமா? சுரேஷ்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதான் அங்கே போகணும்னு நினச்சேன். நீ வர வேண்டாம், நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். ரேவதி யோசிக்கிறாங்க, நான் நினச்சது சரிதான். அப்போ பாக்யராஜ் அண்ணன் தன்னுடைய வேலையை பற்றி வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்கராஜ் இந்த உண்மையை சொல்லணுன்னு தான் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறாரு. ஆனால் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் நம்ம வீட்டுக்கு போகணும், பாக்யராஜுக்கும் மலருக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாரு தங்கராஜ். ஆனால் இப்போ என்ன செய்கிறது? தங்கராஜ் எப்பயுமே என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாரே. நான் தான் சொல்லியிருக்கேன், பாக்யராஜ் அண்ணன் ரொம்ப நல்லவர், அவர் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு. பாக்யராஜ் அண்ணனை தங்கராஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் பாக்யராஜுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக தான் தங்கராஜ் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறாருன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. பாக்யராஜ் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. தங்கராஜ் இங்கே சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. சுரேஷ் எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் தான் இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, பாக்யராஜ் வேலைக்கு கிளம்பிட்டானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எல்லாரும் வீட்டில் தான் இருக்கோம், இப்போ தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சுரேஷ்கிட்ட சொல்லும்போது, அப்படியா மாமா, நீங்களும் வரீங்க, ரேவதியும் வராங்களான்னு கேட்கும்போது, ரேவதி வீட்டில் தான் இருக்கா, பசங்களை பார்த்துக்கணும்ல, எப்பயுமே ரேவதி உங்கள் வீட்டுக்கு வந்தா பசங்களை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது மாமா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஃபோனை வைக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ரேவதி வீட்டுக்கு வராங்களான்னு தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை அப்படின்னு தங்கராஜ் வந்து யோசிக்கிறாரு. இங்கே சுரேஷ் வந்து, அப்பா இங்கே தங்கராஜ் மாமா வராரு அப்படின்னு சொன்ன உடனே மலர் வந்து யோசிக்கிறாங்க, எதுக்கு தங்கராஜ் என்ன நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாக்யராஜ் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. எதுக்கு தங்கராஜ் இப்போ நம்ம வீட்டுக்கு வரணும், ரேவதியும் வராங்களா என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, தங்கராஜ் வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஏற்கனவே தங்கராஜ் கிட்ட பேசணும்னு போனேன், ஆனால் என்னை கண்டுக்காம சரியாக என்கிட்ட பேசாமல் தான் இருந்தார் தங்கராஜ். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும் என்கிட்ட சரியாக பேச போகிறாரா அப்படின்னு பாக்யராஜ் அவருடைய வேலையை பார்த்துட்ருக்காரு. அந்த சமயம் மலர் எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அழகுமதி சொல்கிறாங்க, அக்கா நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் கிச்சனில் இருக்க வேலையை பாருங்கன்னு சொல்லும்போது, என்ன இந்த வீட்டு மருமக அழகுமதி இன்னைக்கு புதுசாக நானே இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கேன், அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. பார்த்தீங்களா, நம்ம சொல்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்யணும், என்ன செய்கிறது,
மலர் மட்டும்தான் பொறுப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிறா அப்படின்னு பேசும்போது சுரேஷ் வந்து அமைதியாக இருக்காரு. அந்த சமயம் தங்கராஜ் வந்த உடனே மலர் வந்து வாங்கண்ணே காஃபி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு மலரை பேசும்போது மலரை கண்டுக்காம இங்கே ராகவன் கிட்ட பேசுகிறாங்க தங்கராஜ். உடனே இங்கே பாக்யராஜ் வந்து சொல்கிறாரு, மலர் உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதான் காஃபி வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ கிச்சனில் இருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு பாக்யராஜ். இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் வந்திருக்காரு, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும்னு மலருக்கு கொஞ்சமாவது தோணுதா பாருங்க, நம்ம சொல்கிற வேலையை மட்டும்தான் மலர் செய்கிறா. என்ன மலர் கிச்சனில் அப்படி என்னதான் வேலை செய்கிறேன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, அத்தை சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மலர். ஆமாம் பாக்யராஜ் உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நானே உங்ககிட்ட பேச வந்தேன், நீங்கள் தான் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாக்யராஜ். எனக்கு தெரிஞ்சவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். ஆமாம் இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வேலையை பற்றி எங்ககிட்ட என்ன சொல்லவா போகிறீங்க, வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மலர் வந்து உடனே அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. அப்போ பாக்யராஜ் இப்போ என்ன வேலை செய்கிறாருன்னு தங்கராஜ் அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வீட்டில் எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லலாமேன்னு வந்திருக்காரு. இப்போ தங்கராஜ் அண்ணன் என்ன பிரச்சனை செய்ய போகிறாரோ தெரியலையேன்னு மலரும் பாக்யராஜும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. உடனே சுரேஷ் வந்து கேட்குறாரு, என்னம்மாம்மா என்ன சொல்கிறீங்க, பாக்யராஜ் எப்பயும் போல் என்ன வேலை செய்கிறாருன்னு தான் உங்களுக்கு தெரியுமே, அப்புறம் என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, பாக்யராஜுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடச்சிருக்கு, சம்பளமும் அதிகமாக கிடைக்கும், ஆனால் பாக்யராஜ் இந்த உண்மையை சொன்னால் எல்லா சம்பளத்தையும் இங்கே உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய நிலைமை வரும்ல, அதான் அப்புறம் மலருக்காக எதுவுமே செய்ய முடியாதுல்ல, அதனால தான் இந்த உண்மையை பாக்யராஜ் சொல்லாமல் இருக்கிறான்னு எனக்கு இப்போ தான் தெரியும், ஆனால் நான் தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேனே, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு தங்கராஜ் வந்து சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ள நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பாக்யராஜ் எந்த உண்மையும் எங்ககிட்ட சொல்லாமல் இருக்கவே மாட்டான், பாக்யராஜ் எப்பயும் போல தான் வேலை செஞ்சிட்ருக்கான், சம்பள பணத்தை என்கிட்ட தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மாமா நீங்கள் நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க, பாக்யராஜ் சொல்கிறத நம்புவீங்களா, அப்போ பாக்யராஜ் பேச்சை தான் கேட்பீங்களா, நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை, இப்போ என் பேச்சை கேட்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் பாக்யராஜ் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு இங்கே ராகவன் மெதுவாக பேசுகிறாரு. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், உங்கள் பையன் பாக்யராஜ் தான் உண்மையை பேசாமல் இருக்காரு. என்ன பாக்யராஜ், இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குதுன்னு நான் சொல்லட்டுமா, இல்லை உண்மையை நீங்களே சொல்கிறீங்களா, வீட்டில் உள்ள எல்லாரையும் நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது பாக்யராஜ், உண்மை என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரேவதிக்கிட்டையும் கேட்டேன், ரேவதிக்கும் இந்த உண்மை தெரியாதுன்னு சொல்லிட்டா, ஆமாம் உங்கள் தங்கச்சி ரேவதிக்கிட்ட தான் நீங்கள் எந்த உண்மையாக இருந்தாலும் பேசுவீங்களே, ஏன் இந்த உண்மையை சொல்லலை, இந்த உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது, ராஜலக்ஷ்மியும் ராகவனும் பாக்யராஜை பார்க்குறாங்க. மலர் சொல்கிறாங்க, என்னங்க இங்கே தங்கராஜ் அண்ணன் எப்போ வந்தாலும் இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாரு, தங்கராஜ் அண்ணனுக்கு வேறு வேலையே இல்லையா, ஆமாம் இதுக்கு தான் சொன்னேன் இந்த உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்கன்னு, நீங்கள் தான் இப்போ சொல்ல வேண்டாம், நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும், அப்புறம் எல்லா பணத்தையும் என் அப்பா கிட்ட கொடுத்துட்டேன்னா நமக்குன்னு பணத்தை சேர்த்து வைக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ பாருங்க தங்கராஜ் என்ன தேவையில்லாமல் பேசுகிறாரு, கேள்வி கேட்குறாரு, என்னங்க செய்ய போகிறீங்க அப்படின்னு மலர் ரொம்பவே பதட்டமாக பாக்யராஜ் கிட்ட பேசுகிறாங்க. பாக்யராஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே தங்கராஜ் கேள்வி கேட்குறாரு, என்ன பாக்யராஜ் இங்கே தங்கராஜுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை வேற சொல்லிட்டான், என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறியா, ஆமாம் இந்த உண்மையை வீட்டில் எதுக்கு நீ சொல்லலை, நல்ல வேலை எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சதால உடனே வீட்டில் வந்து உண்மையை சொல்லிட்டேன், எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை பற்றி நீ கேள்வி கேட்குற, என்கிட்ட கேள்வி கேட்குற, ரேவதியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொன்னல, உனக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பாக்யராஜ் கிட்ட பேச போகும்போது மெதுவாக பேசுகிறாரு தங்கராஜ். உடனே மலர் இது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அப்போ ரேவதிக்கிட்ட நான் பேசினேன்னு பாக்யராஜ் சொன்னது உண்மைதான், ஆனால் ரேவதியை பார்க்கறதுக்காக பாக்யராஜ் வீட்டுக்கு போயிருக்காரு, இந்த உண்மையை பாக்யராஜ் என்கிட்ட சொல்லலையே, அதனால தான் தங்கராஜ் வந்து எங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக வந்து இப்படிலாம் பேசுகிறாரா, பாக்யராஜ் அமைதியாக இருக்கலாம், ஆனால் பாக்யராஜுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அமைதியாக இருக்க மாட்டேன்ல அப்படின்னு மலர் ரொம்ப கோவமாக இப்போவே நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க மலர். உடனே ராகவன்,
பாக்கியராஜ், என்ன அமைதியாக இருக்க? இப்போ நீ என்ன வேலை பார்க்குற? ஆமாம், எல்லா சம்பள பணத்தையும் என்கிட்ட தானே கொடுக்குற. நம்ம வீட்டு மாப்பிள்ளை உண்மையை தான் சொல்வாருன்னு எனக்கு தெரியும். இத்தனை நாள் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் பாக்கியராஜ். இப்போ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது மலர் சொல்கிறாங்க, மாமா, உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? ஆமாம், இங்கே பாக்கியராஜ் எல்லா சம்பள பணத்தையும் உங்ககிட்ட தான் கொடுக்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்களேன்னு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நாங்கள் தானே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அந்த பணத்தையும் நாங்கள் தானே திருப்பி தரோம். இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்களா? பாக்கியராஜ், இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது. தங்கராஜ் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கோவமாக மலர் பேசும்போது, என்ன மலர், நீ எதுக்கு பேசுகிற? நான் பாக்கியராஜ் கிட்ட தானே கேள்வி கேட்டேன். பாக்கியராஜாலேயே பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்கும்போது நீ என்ன பேச போகிற அப்படின்னு தங்கராஜ் கேள்வி கேட்கும்போது, உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக நான் தானே பேசியாகணும். பாக்கியராஜ் இப்படி தான் கேள்வி கேட்டால் அமைதியாக இருப்பார். ஆனால் நான் தானே உண்மையை சொல்லணும். நீங்கள் ரேவதியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். ரேவதிக்கு நிறைய பிரச்சனை செய்கிறீங்க, ஆனால் நாங்கள் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கலையே. நாங்கள் ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறதெல்லாம் சரியா தங்கராஜ் அண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க மலர். உடனே தங்கராஜ் ரொம்ப கோவமாக மலரை பார்க்குறாங்க. மலரு, அமைதியாரு மலரு அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். பாக்கியராஜ், நீ அமைதியாரு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், பாக்கியராஜுக்கு இப்போ நல்ல வேலை கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா சம்பளத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக கடன் வாங்கியிருக்கோம்ல, அந்த பணத்தை நாங்கள் எப்படி திருப்பி தரது? மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்கணுமே, எப்படி திருப்பி தர முடியும்? உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியுமா? உதவி கேட்க முடியுமா? உங்களுக்காக தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம், அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியுமா ராகவன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மலர். மலர், என்ன பேசுகிற? நாங்கள் சொன்னோன்னு கடன் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அத்தை, வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நாங்கள் தானே அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக செய்யணும்னு எங்ககிட்ட தானே பணத்தை கேட்பீங்க. நாங்கள் தானே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை? எல்லா செலவையும் நான் தான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஃபங்க்ஷன் வந்த உடனே பாக்கியராஜ் பணத்தை ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் நாங்கள் கடன் வாங்குகிற உண்மை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. அப்போ தங்கராஜ் அண்ணன் வந்து கேள்வி கேட்டிருந்தா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்படி நாங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறோன்னு கேள்வி கேட்குறீங்க, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ செலவு செய்கிறோன்னு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தரணும், அதனால் கேள்வி கேட்க மாட்டீங்க. தங்கராஜ் சொன்னது உண்மைதான். உங்கள் பையன் பாக்கியராஜுக்கு இப்போ சம்பளம் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் எப்பயும் போல தான் உங்ககிட்ட பணம் கொடுக்குறோம். ஏன்னா உங்கள் பையன் பாக்கியராஜ் கடன் வாங்கியிருக்காரு, அந்த பணத்தை திருப்பி தரணும். இல்லைனா தேவையில்லாமல் எங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இப்போ கூட என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வட்டி பணத்தை சரியாக தரலைன்னு பாக்கியராஜோட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்கன்னு நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கோம். இப்போ தங்கராஜ் வந்து உண்மையை சொல்லிட்டாருன்னு எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்களா? இனி வீட்டு செலவை நீங்கள் பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் எங்ககிட்ட பணம் கேட்காதீங்க. சம்பள பணத்தை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்றோம். இனி உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் கடன் வாங்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்ட உடனே பணத்தை தரவும் முடியாது. இப்படி உங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். தங்கராஜ் வந்து கேள்வி கேட்ட உடனே தங்கராஜ் உண்மையை சொல்லிட்டாருன்னு எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் பதில் பேச முடியாமல் இருக்கிறத பார்த்து தங்கராஜ் சந்தோஷப்படுறாரு. இந்த வீட்டில் இருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இல்லை, நிம்மதியாகவும் இல்லை. உங்களால் கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தர முடியாமல் என்ன செய்யன்னு யோசிக்கிறோம். எங்களை புரிஞ்சுக்காம கேள்வி கேட்குறீங்களே ராகவன் மாமா, இப்போ புரியுதா நாங்கள் எதுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறோன்னு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தங்கராஜ் வந்து, பார்த்தீங்களா இந்த வீட்டு மருமக மலர் எப்படிலாம் எதிர்த்து பேசுகிறான்னு. பாக்கியராஜ், நீயே இவ்வளோ பேச மாட்டியே, மலர் பேசுகிறத கேட்டுட்டு அமைதியாக இருக்க அப்படின்னு தங்கராஜ் சொல்லும்போது மலர் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ரேவதி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்போவும் பாக்கியராஜ் யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லலை. அப்போவும் அமைதியாக தான் இருந்தார். இப்போவும் பதில் பேசாமல் அமைதியாக தான் இருக்கார். பாக்கியராஜ்காக நான் தானே பேசியாகணும். ரேவதியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கலாம். மறுபடியும் ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ரேவதிக்காக நான் கேள்வி கேட்பேன். பாக்கியராஜ் மாதிரி அமைதியாக இருக்க மாட்டேன். பாக்கியராஜ் ரேவதிக்காக என்ன வேணாலும் செய்வார். ஆனால் நீங்கள் செய்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இப்போ பாக்கியராஜ் அமைதியாக இருக்காருன்னா ரேவதி மேலே எங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது.
இப்போ வரைக்கும் இந்த உண்மையை நாங்கள் யார்கிட்டேயும் சொல்லவே இல்லை. நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நானும் வீட்டில் எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்வேன். அதனால் முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா தங்கராஜண்ணா அப்படின்னு மலர் பேசின உடனே இங்கே பதில் பேச முடியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு தங்கராஜ். பாக்யராஜ் கிட்ட கேள்வி கேட்கணும், மலரையும் பாக்யராஜையும் தலகுனிய வைக்கணும்னு நினச்சா மலர் என்கிட்ட பதில் சொல்கிறேன்னு என்கிட்டயே கேள்வி கேட்குறா. மலர் இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு தங்கராஜ் மாமா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லணுமேன்னு தான் வந்தேன். இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் பாக்யராஜ் தான் பார்த்துக்கிறான்னு இப்போ தான் உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. நான் கிளம்புறேன். அதான் மலர் ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்கல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு உடனே தங்கராஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, இந்த மலர் இப்படி பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு தங்கராஜ். உடனே ராகவன் கிட்ட மலர் சொல்கிறாங்க, என்னம்மாம்மா சாப்பிடாம இருக்கீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, எப்பயும் போல் வீட்டில் இருக்க வேலையை நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாமல் இருங்க, இந்த குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மாமா. ஆனால் எல்லா பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நாங்களும் பணத்தை சேர்த்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் பாக்யராஜ் கடன் வாங்கியிருக்காரு, அந்த பணத்தை திருப்பி தரணும். அதனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் பாக்யராஜ், ராகவன் மாமா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. இனி இப்படிலாம் தேவையில்லாமல் கேள்வி கேட்க மாட்டார். என்ன ராகவன் மாமா, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதில்ல? தங்கராஜுக்கு நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு. நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். எப்போவும் பாக்யராஜ் கொடுக்குற பணத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் தங்கராஜ் பேச்சை கேட்டுட்டு எங்ககிட்ட கேள்வி கேட்காதீங்க, பிரச்சனை செய்யாதீங்க அப்படின்னு உடனே மலர் பேசிட்டு கிச்சனுக்கு வராங்க. இங்கே அழகுமதி சொல்கிறாங்க, மலரக்கா, தங்கராஜ் அண்ணனுக்கும் ராகவன் மாமாவுக்கும் சரியான பதில் கொடுத்தீங்க. இன்னைக்கு தான் நீங்கள் சரியாக பேசியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மலரக்கா. நீங்கள் இப்படி தான் பாக்யராஜ் மாமாவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாங்க அழகுமதி. ராகவனும் ராஜலக்ஷ்மியும் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. மலர் பாக்யராஜுக்கு சப்போர்ட் பண்ணுவா, இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு ராகவன். தங்கராஜ் நம்மக்கிட்ட கேள்வி கேட்கணும், பிரச்சனை செய்யணும்னு நினச்சாரு. ஆனால் மலர் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதால அமைதியாக தங்கராஜ் இங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு, மலர் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா அப்படின்னு மலர் பேசினதெல்லாம் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பாக்யராஜ்.